தங்களுடைய இந்த திரிசூலம் பயன் அளிக்காது. எதை கொண்டும் என்னை தாங்கள் அழிக்க இயலாது. தாங்கள் யுத்த பூமியில் நுழைந்து விட்டீர்கள். ஆனால் தாங்கள் என்னை எவ்வாறு அழிக்கப் போகின்றீர்கள்? உனது அழிவின் ஆரம்பமானது மகா காலனிடம் உள்ளது. உனது ஆரம்பமானது என்னிலிருந்து தோன்றியதாகும். அதேபோல் உன்னுடைய அழிவும் என்னில்தான் உள்ளது. தேவி, இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இந்த யுத்தத்தினால் ஒரே ஒரு விளைவே ஏற்பட போகிறது. அதுதான் ஜலந்தரின் அழிவு. அதற்காக மகாதேவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தே ஆக வேண்டும். வரப்போகும் அந்த நொடிக்காக, அந்த பேரழிவிற்காக நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். மகாதேவரை தோற்கடிப்பதற்காக நான் வேறு மார்க்கத்தை கண்டறிந்தாக வேண்டும். எங்கே ஓடுகிறாய்? நீ உனது பேரழிவை சந்தித்தே ஆக வேண்டும் ஜலந்தர். நான் செல்லும் மார்க்கத்தை விட்டு விலகுங்கள். இந்த யுத்தம் மகாதேவருக்கும் எனக்கும் தான். நீ இந்த யுத்தத்தில் பங்கு கொண்டாலும் உன்னால் என்னை அழிக்கவே இயலாது. விலகிச் செல். நான் உனது கதையை முடிப்பேன் என்று எவர் உன்னிடம் கூறியது? நன்றாக கேட்டுக்கொள். ஒன்றை மட்டும் நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட்டு செல்கிறேன். உன்னால் உனது கர்ம பலனிலிருந்து விலகிச் செல்லவே முடியாது. அந்த கர்ம பலனிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்ள இறுதி வரை போராடியாக வேண்டும். அக்னியுடன் தானே நீ பந்தப்பட்டிருக்கிறாய்? அந்த அக்னியின் மூலமாகவே அனைத்து உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய்.
பார், உன்னை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த நெருப்பை பார். எந்த உண்மையிடமிருந்து நீ இதுவரை ஒளிந்து வாழ்ந்தாயோ, இன்று அது புனிதமான நெருப்பின் வடிவில் உன்னை சுற்றி இருக்கிறது. இதுவே உனது வாழ்க்கையின் இறுதி பரீட்சையாகும். இங்கு நீ மகாதேவருக்கு எதிராக உன் வாழ்க்கையின் இறுதி யுத்தத்தை புரிய போகிறாய். वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाः संभ्रमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे गति प्रतीक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धु बन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमान मानसे. என்னவாயிற்று மகாதேவா? இனியும் எதற்காக காத்திருக்க வேண்டும்? தாக்குதலை தொடங்குங்கள். நீங்களும் தேவ தேவியர்களும் இதை செய்யத்தானே இங்கு வந்துள்ளீர்கள். எனக்கான நியாயங்களையும் நீதிகளையும் எடுத்துரைத்து எனது கர்மங்களுக்கான விளக்கத்தையும் நான் எடுத்துரைக்கிறேன். தாக்குங்கள். ஆயுதமற்ற எவருமற்ற இந்த நிராயுத பாணியை நீங்கள் தாக்குங்கள். உண்மையில் தாங்கள் எத்தகையவர் என்பதை இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உணர்த்துங்கள். தாக்குங்கள். நீ உண்மையை உணர வேண்டும் என்பதே இந்த யுத்தத்தின் நோக்கமாகும் ஜலந்தர். எனவே அதற்காக நீ இழைத்த தவறுகளையும் அனர்த்தங்களையும் நன்குணர்ந்து மனம் வருந்தி மீண்டும் ஒரு முறை உனக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நானும் ஆயுதமின்றி மோதப் போகிறேன். அற்புதம், அற்புதம் மகாதேவா. அசாத்திய திறமை கொண்டு என்னை நன்கு தாக்கினீர்கள். நான் துயரம் கொண்டு அச்சமும் அடைந்து விட்டேன். எனினும் தாங்கள் பூரணமாக என்னை அழிப்பது எவ்வாறு சாத்தியமாகும் மகாதேவா? எவ்வாறு அழிப்பீர்கள்? மகாதேவரால் கூட தனது திரிசூலத்தால் உன்னை அழிக்க இயலாது குழந்தாய். என்னவாயிற்று மகாதேவா? பதில் கூற இயலவில்லையா? சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பதில் கிடைத்ததா? தங்களின் திரிசூலத்தால் கூட என்னை அழிக்க முடியாவிட்டால் பின்பு தாங்கள் என்னை எவ்வாறு அழிக்க இயலும்?